வெல்கம் பேக் கிங்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்றத நான் சொல்கிறதோட இன்ட்ரோவை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க கைஸ். அது வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறேன், ஓகேவா? எஸ், நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி நருட்டோ கேம் தாங்க விளாட போகிறோம். இந்த கேம் பார்த்திங்கன்னா இந்த கேமோட பேர் வந்து அல்டிமேட் நிஞ்சா ஸ்டார்ம், நருட்டோ அல்டிமேட் நிஞ்சா ஸ்டார்ம். இது பார்த்திங்கன்னா மொபைலில் அவைலபிளாக இருக்குது. நானே மொபைலில் தான் விளையாண்டுட்ருக்கேன். ஓகே, அப்புறம் ஏதோ சொல்கிறானுங்க, இந்த கேமில் வந்துட்டு கிளாசிக் நருட்டோ ஸ்டோரியை நம்மளால் விளையாட முடியுமா, நமக்கு பிடிச்ச கேரக்டர் வச்சுக்கிட்டு பேட்டில் பண்ணலான்றானுங்க. அப்புறம் 2 டிஃப்ரெண்ட் மோட் இருக்கா, ஏதாவது ஒன்று நமக்கு வேணா அந்த நமக்கு பிடிச்ச மோடு எது இருக்கோ அதை எடுத்துக்கலான்றானுங்க போல். அப்புறம் அந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா கேஷுவலு அப்புறம் மேனுவல் 2 மோட் இருக்குது. நம்ம வந்துட்டு கேஷுவல் மோட்லேயே இந்த வாட்டி ஆடுவோம் கைஸ். மேனுவல் மோட் வந்து எப்படி இருக்குன்னு தெரில, நம்ம கேஷுவல்லே ஆடி பார்ப்போம், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அப்புறம் டுட்டோரியல்ஸ்லாம் நமக்கு எதுக்கு கைஸ், நம்மளே ஒரு ப்ரோ பிளேயரு, நமக்கு வேறு டுட்டோரியல்ஸ்லாம் தேவையா என்ன நினச்சிட்ருக்காங்கன்னு தெரில. எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் நம்ம டுட்டோரியல்ஸ்ன்றானுங்க வந்துட்டு. சரி விடுங்க கிங்ஸ், நம்ம இந்த கேமை பார்த்து நம்மளுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கானுங்க, ஆனால் நம்ம ப்ரோ பிளேயர்னு தெரியல அவங்களுக்கு. ஓகே கைஸ், நம்ம கேஷுவல் மோடை போட்டு போமா? ஓகே கன்ஃபார்ம், எஸ்ஸே. நெக்ஸ்ட்டு நீங்கள் வேறு நிறையா சொல்லிட்டே இருக்கிறானுங்களே, என்னடா இது, இந்த மாதிரி ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணால் டைட்டில் மெனுவுக்கு கூப்பிட்டு போகும் போல். ஓகே அதில் போய்ட்டு நமக்கு கிராஃபிக்ஸு குவாலிட்டி அது இதுன்னு எல்லாம் மாற்றிக்கலாம். அல்டிமேட் மிஷின் மோடு, அங்கே போகலாம். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரிலையே, சீக்கிரம்டாடே. ஏதோ ஒரு கட்சீன் வருது கிங்ஸ். ஒரிஜினல் ஸ்டோரியா, என்ன ஸ்டோரி தாடு? ஓய், எவ்வளோ நேரம்டா கட்சினே. ஏதோ ஒரு நிலாவை காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது? ஓய் குராமா, நீயாடா கைஸ்? குராமா வந்துட்டு லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ணுற சீன்னு நினைக்கிறேன் கைஸ். குராமா நம்ம பண்ணிகிட்ருக்காங்க கிங்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா மொபைலில் எடுக்கிறனால சவுண்டு குவாலிட்டி கேவலமாக இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க கிங்ஸ். நம்ம வெறும் கேமில் ஃபோக்கஸ் பண்ணலாம், ஓகேவா கிங்ஸ்? குரமா பையன் வேறு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறான். ஓய் மாஸ்டாக இருக்குல்ல கைஸ். ஓய் பார்த்தீங்களா, தலைவர் வந்துட்டாரு கிங்ஸ். உங்களுக்கே தெரியும் யாருன்னு, வேறு யாரு, நம்ம மினாட்டோ தான். ஓய் தலைவா, பார்த்தீங்கன்னா குரமாவை அடக்கிட்டாரு தலைவர். மினாட்டோனா சும்மா வாக்கிங்ஸ். இந்த சொல்கிறாங்க பாருங்க, 4th ஹோகாகே குராமாவை அழிச்சது. சூப்பர் கிங்ஸ். என் இன்ட்ரோவே வேறு லெவலில் இருக்குது கேமு. இப்போ நான் கேம் எப்படி இருக்க போதும், சீக்கிரம் டாடி
ஸ்டார்ட் பண்ணுங்கடா. ஓய் தலைவா, தலை வந்தாச்சு கிங்ஸ். நம்ம நருட்டோ தலைவர் வந்துட்டார். இப்போ நம்ம வந்து நருட்டோவை தான் ப்ளே பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன் கிங்ஸ். இந்த லீஃப் வில்லேஜை நம்ம சுற்றி பார்க்கலாம். லீஃப் வில்லேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டே இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கேமில் கண்டிப்பாக பார்க்கலாம் கிங்ஸ். ஓய் இருக்கா சென்சே என்ன பண்ணுறீங்க? இப்போ நம்ம நருட்டோ வந்துட்டு இருக்கா சென்சே கிட்டே போயிட்டு பேசுகிறாப்புல. அவங்க 2 பேரும் நூடுல்ஸ் சாப்பிட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் கிங்ஸ். ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கட்சின்னு தான் போயிட்டுருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு விற்கிறாண்டா. நேடா நீங்கள் இவ்வளோ நெட் ஆக்குறீங்க, லோடிங்கே இவ்வளோ நேரம் ஆனால் என்ன பண்ணுறது கிங்ஸ்? விற்கிறாண்டா. ஓகே கிங்ஸ், லோடிங் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்னா மேலேருந்து லீஃபில் இதை காட்டுறாங்க. கீழே நிறையா பேர் இருக்காங்க. நினச்சதே தான், இருக்கா சென்சேவும் நருட்டோவும் நான் இச்சிராக்கு ராமனை போய் சாப்பிட போகிறானுங்க போல். ஃபைனலி பிகம் அ ஜெனின். இருக்கா சென்சே நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காப்புல. நருட்டோவும் நான் தான்ப்பா அப்படின்ட்டு இருக்கலாம். சாப்டர் 1 கைஸ். இப்போ நம்ம சாப்டர் 1ல் இருக்கோம். எல்லா மிஷினுக்கும் நான் போகணும், அதுக்கு நான் வெயிட் பண்ண முடியலன்றான். இப்போ தான் உன்னோட இதே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றாரு இருக்கா சென்சே. நிறைய ஃபெயிலியர்ஸ்லாம் இருக்கும், அதான் நீ எல்லாத்துலேயும் வந்து கடந்து வரணும். நிறையா பேசிக்கிறாங்க கைஸ். இருக்கா சென்சே அப்புறம் சென்சே அமைதியாக்குறாப்புல. நான் இப்போ இந்தியன் லீஃபிலோட ஒரு நிஞ்சாவாக மாறிட்டேன் அப்படின்றான். அப்புறம் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா ஒரு நாள் நான் ஒக்காகவே ஆவேன். எப்படி கைஸ், நம்மளும் அப்படியே தலைவர் மாதிரியே பேசணுமா? என்னாச்சு? வயிறு கோளாறு சவுண்டு கொடுக்குது கைஸ். தலைவனுக்கு பசிக்குது போல். சரி சாப்பிடு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க? 2 பேரும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இருக்கா சென்சி நம்மளை பார்த்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் கிங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் படத்துலேயே பார்த்தாச்சுடா. வேறு என்ன நடக்க போகுது? சீக்கிரம்டா கேமை கொடுங்கடா, நான் எப்போ விளையாடுறது? இவங்க வேறு இப்படி கட்சினாக போட்டு கொலை பண்ணுறாங்க. சீக்கிரம் கேமை கொடுங்க. ஏற்கனவே பாதி வீடியோ முடிஞ்சிச்சு, இன்னும் கேமே தரலாம் அவனுங்க நம்ம கையில். டேய், லோடிங் வேறு இவ்வளோ நேரம் ஆகிடுது கிங்ஸ். லோடிங் முடிஞ்சிருச்சு. வந்தாச்சு கிங்ஸ். இப்போ நம்ம தான் நினைக்கிறேன் இந்த நம்ம விளையாட போகிறோம்னு நினைக்கிறேன் கிங்ஸ். இங்கே வேறு ஏதோ சொல்லிட்டுருக்கானுங்க, மிஷின் மோடில் இருக்கும், அல்டிமேட் மிஷின் மோட். நம்மளால் நருட்டோவாக ப்ளே பண்ண முடியுமா, அப்புறம் நிறையா மிஷின்லாம் முடிக்க முடியும்னு போட்டிருக்கானுங்க. ஓகே, அப்புறம் என்னது டேப் டு வியூ மிஷின் லிஸ்ட். மிஷின்லாம் நிறையா என்னென்ன மிஷின்லாம் முடிக்கணுன்றதை போய் பார்க்கணும் போல். நிறையா கொடுத்துருக்கானுங்க இவங்க வேறு. இதெல்லாம் நம்ம அப்படியே விளையாடும் போதே கற்றுக்கலாம் கிங்ஸ். இந்த வேறு படித்து விளையாடுறதுக்குள்ளே போதும் ஆயிரும். இது ஜம்ப்பு, ஷுரிக்கேன் மோடு, நருட்டோ கேனன் மோடு, ஸ்விட்ச் மூமெண்ட் மோடு. ஓகே, நிறையா மோட்ஸ்லாம் கொடுத்துருக்கானுங்க. பேசுகிறதுக்கு பிரேக்கு, ப்ரிசன் எக்ஸிமின் நிறையா இருக்குது கைஸ். அப்படியே நம்ம ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மிஷின் லிஸ்ட்டுக்கு போக சொன்னானுங்கோ. மிஷின் லிஸ்ட் வந்தால் ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் மிஷின் ஒன்று இருக்குது கைஸ். இப்போ நம்ம இதெல்லாம் முடிக்கணும்னு நினைக்கிறேன் கிங்ஸ். என்ன பண்ணுறது இப்போ இந்த மிஷினில்? சீக்கிரம்டா வாட்சிங் பேட்டில் இந்த மாதிரி நிறையா மிஷின் இருக்குது. நமக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு மிஷின் வந்துட்டு இந்த நிஞ்சா ஹேண்ட் புக்குன்னு ஏதோ ஒரு மிஷின் கொடுத்துருக்கானுங்கோ. ஓகே கிங்ஸ், மிஷின்குள்ளே போயாச்சு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். சீக்கிரம் லோடிங் வேறு ஆகிக்கிட்டே இருக்கு கிங்ஸ். எவ்வளோ நேரம்டா. ஓகே கைஸ், வந்தாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ககாஷி சென்சேயோட சண்டை போட போகிறோம்னு நினைக்கிறேன் கிங்ஸ். ஒரு ட்ரைனிங் பேட்டில்னு நினைக்கிறேன் கிங்ஸ். ககாஷி சென்சே எங்கே இருக்கீங்கோ? அட தலைவர் வந்துட்டாரு. ஆல்ரைட், லெட்ஸ் ஸ்டார்ட் இட். சீக்கிரம் அல்ல. ககாஷி வேறு எப்படி அடிப்பாருன்னு தெரியலையே, போட்டு பொழந்துற போகிறாரு. கட்டுக்குட்டினே பார்த்து அட பொழந்துருவாருன்னு நினச்சா அடி வாங்குறாரே.
ஒருவேளை ட்ரைனிங்னு சொல்லிட்டு அமைதியாக்குறாப்புல போல், இல்லைன்னா போட்டு பொழந்துருப்பார் இன்னத்துக்கு. பாருங்க கிங்ஸ், கக்காஷி சென்ஸே போட்டு பொழந்துட்டுருக்கோம். ட்ரைனிங்கிறனால தான் இதெல்லாம் முடியுது, இல்லைன்னா ஏன் நடக்கிறதே வேறன்றது நமக்கு தானே தெரியும். கிங்ஸ் இப்போ ட்ரைனிங் தரனால கவலை இல்லாமல் நம்மளும் சென்ஸையை போட்டு பார்க்கலாம். அடி 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 பா, மரணமாக இருக்கே அடி. செவத்து மேலே நிற்கிறானுங்க கிங்ஸ், மலை மேலேயே சண்டை போடுறானுங்க. அடி 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 அடி. கக்காஷி சென்ஸே என்ன மன்னித்துருங்க, இது ஒரு ட்ரைனிங், வேறு வழி இல்லை. ஒருவேளை இது சென்ஸையோட க்ளோனாக இருக்குமோ, அதனால தான் அவரும் அடி வாங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் கிங்ஸ். அடி அடி எல்லாத்தையும் போட்டு அடி. ஏப்பா சென்ஸை முடிச்சாச்சு கிங்ஸ், நம்ம தான் நம்பர் 1 அப்படின்னு அவனே கற்றுக்கிறான். அது நின்ஜுட்ஸு வச்சு டிஃபீட் பண்ணுமா, அது ஒன்றும் முடியல போல். நம்மளுக்கு நின்ஜுட்ஸுவை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது, அதை வச்சு நான் எப்படி டிஃபீட் பண்ணுறது. ஒரு வேளை அதெல்லாம் போக போக கற்றுப்போம் போலையே. நின்ஜுட்ஸுலாம் கற்றுக்கிட்டா சூப்பர் தான் கிங்ஸ். ஓகே, அப்புறம் ஓகே கம்ப்ளீட் பண்ணியாச்சு மிஷினை. நம்ம ட்ரைனிங் முடிஞ்சிச்சு நினைக்கிறேன் கிங்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த வில்லேஜை கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். இந்த வில்லேஜில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். சீக்ரெட் ஸ்கூல்லாம் இருக்கா, அதெல்லாம் போய் கலெக்ட் பண்ணுன்றானுங்க போல். ஓகே, அப்பான் கம்ப்ளீட் மிஷின் சீக்ரெட் ஸ்கூல் அப்பியர் இன் வில்லேஜ். ஓகே கிங்ஸ், இந்த மாதிரி ஸ்க்ரோல் வந்துட்டு வில்லேஜில் கிடைக்குமா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இருக்காட்டை போய் கொடுத்தா மிஷின் கொடுப்பாரா என்னன்னு தெரில. ஓகே கைஸ், கிடச்சிச்சின்னா நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்க வேண்டியதான். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணி இந்த மாதிரி கோணி பை கூட இருக்குமா கிங்ஸ், அதையும் நம்ம கிடச்சா எடுத்துக்கிட்டு இவன்கிட்ட கொடுக்கணும். அந்த அந்த நூடுல்ஸ் வச்சுருப்பானே கிங்ஸ், ரேமன் அவன் பேர் என்ன, அந்த உணவத்தை அவன்கிட்ட போய் கொடுக்கணுமா கிங்ஸ், அந்த பை வந்துச்சிடும். ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு வில்லேஜை சுற்றி பார்க்கலான்னு நினைக்கிறேன் கிங்ஸ். அப்புறம் இந்த மாதிரி நிறையா பேர் இருப்பாங்களா மேப்பில், அவங்களாம் மிஷின் கொடுப்பாங்களா நமக்கு. ஓகே கிங்ஸ், வந்தாச்சு கிங்ஸ், நம்ம தான் இதுக்கு மேலே இது ஓடு ஓடு. இது என்னடா வெளிச்சமாக இருக்குது, அது எதுவும் பண்ண முடியல போல். சூப்பராக இருக்குது கிங்ஸ் கேமு. இதுக்கு நம்ம போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு கொஞ்சம் மாற்றி வச்சுக்கலாம். இருங்க, இதை வந்துட்டு ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட்டு நார்மலில் இருக்கட்டும். ஓகே கிங்ஸ், கேமரா செட்டிங்ஸை கொஞ்சம் ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டேன் கிங்ஸ். நெக்ஸ்ட்டு சுற்றி பார்க்க வேண்டியதான். இங்கே யார் உட்காந்துருக்காங்க, யாரோ ஒரு ஆண்டி. நெக்ஸ்ட்டு நான் தம்பி மரத்தை குத்திட்டு இருக்கேன், ட்ரைனிங் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கிங்ஸ். என்னதான் இது, நருட்டோ கேனனா, இதை வச்சு என்ன பண்ணுறது கிங்ஸ்? இந்த பார்த்தீங்கன்னா நருட்டோ கேனன் ஒன்று இருக்குது, இதை வச்சு நம்ம இப்படி பண்ணோன்னா தூரத்தில் போய் ஜம்ப் பண்ணலாம் போல். ஓகே ஜம்ப் கூட. என்னடா இது வெடிகுண்டு மாதிரி பறக்கிறான், இதுதான் நருட்டோ கேனனா? இதெல்லாம் பார்த்ததே இல்லையாடா படத்தில். இவங்க பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கானுங்க கிங்ஸ், மரத்தை குத்தி குத்தி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்பா நிறைய இடம் இருக்குது, எங்கே போகிறதுனே தெரில. சுற்றி சுற்றி செவத்து மேலே ஏறுறான் பாருங்கள், ஏறாடி. இன்னும் ஏற மாட்டான். ஒரு வேலை அதுக்கெலாம் ட்ரைனிங் எடுக்கணுமா என்ன? ஃபஸ்ட்டு ஏறுறான் கிங்ஸ், இப்போ ஏற மாட்டோம். சரி ஓகே, வாங்க நம்ம இந்த வில்லேஜை சுற்றி பார்ப்போம், எதாவது புதுசாக இருக்கான்னு பார்க்கலாம். ஓடுறது கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கிங்ஸ். ஒரு மாதிரி கண்ட்ரோல்ஸ்லாம் ஒழுங்கா இந்த சைடில் தான் அப்படிக்கா போகிறான். வேறு ஏதோ முட்டு சந்து மாதிரி இருக்குது. இந்த சைடு ஏதோ கதவு கிட்ட ஏதோ காமிக்குது, ஆனால் உள்ளே எப்படி போகிறதுன்னு தெரியலையே. இந்த பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரெட் மார்க் காமிக்குது. நான் இந்த கதவுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு தெரியலை கிங்ஸ். கதவை திறங்கடா, ஒரு வேளை ஜம்ப் பண்ணி உள்ளே போக முடியுதான்னு செக் பண்ணலாமா? ஆனால் இப்படி ரெட் கலரில் இருந்தால் போக முடியாது, எப்படி போகிறது? சரி விடுங்க, அந்த சைடு போக முடியாது போல, நம்ம இவன்கிட்டே போகலாம். என்னடா கண்டுக்க மாட்டேறேன், ப்ரோ பிளேயர் வந்து நிற்கிறான், கண்டுக்க மாட்டேறா. டேய் இவன் ஏதோ மரத்தை பிடிச்சிட்டு நிற்கிறான், என்ன பண்ணுறான்னு தெரில. சரி ஓட வண்டி தான், இந்த வில்லேஜை சுற்றி பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சைடு போனால் இங்கிட்டே தான் இருக்கா, இங்கிட்ட ஏதோ முட்டு சந்து போகுது. முட்டு சந்தில் வந்தால் யாரும் காணோம், ஒரு தாத்தா தான் இருக்கார். சரி சரி, எங்கே போகிறதுனே தெரியல கிங்ஸ், செம்ம பெரிய மேப்பாக இருக்குது. லீஃப் வில்லேஜில் எங்கெங்கெல்லாம் போகிறதுனே தெரில, என்னென்ன இடம் இருக்குது, எங்கெங்கே போகணுன்னு தெரில கிங்ஸ். நான் பார்த்துக்க ஏதோ சுற்றிட்டு இருக்கேன்.
ஆனால் எந்த வீட்டுக்குள்ளேயும் போக முடியலையே. இங்கே எவனோ ஒருத்தன் இருக்கான், இவன்கிட்ட பேச முடியும்னு நினைக்கிறேன். பேசி பார்க்கலாம் இவன்கிட்ட. நான் சொல்கிறேன், டூ பேட் ஐ டோன்ட் ஹேவ் த மெட்டீரியல்ஸ் ஐ நீட் ஃபார் நிஞ்சா டூல்ஸா. ஓகே, இவன்கிட்ட நிஞ்சா டூல்ஸ் இதுக்கு மெட்டீரியல்ஸ் இல்லைன்றான். ஏதோ 3 ப்ளூ ஃப்ளவர் வேணுன்றான் அவனுக்கு. நான் அது கிட்டத்தட்ட செஞ்சு முடிச்சேன், அது மட்டும் எனக்கு தேவைப்படுது அப்படின்றான். ஒருவேளை நமக்கு இவன்கிட்ட போயிட்டு இவனுக்காக ப்ளூ ஃப்ளவர்ஸ்லாம் தேடி கொண்டு வந்து கொடுக்கணும் போல் கிங்ஸ். நான் எங்கே இருக்குன்னு இவன் சொல்லியே, அதை திரும்ப அதே தான் சொல்கிறான். இவன் எங்கே இருக்குன்னு தெரில. ஒருவேளை இந்த லீஃப் வில்லேஜை ஃபுல்லாக நம்ம தேடி கண்டுபிடிச்சி இவன்கிட்ட போய் கொடுக்கணும் போல். இப்போ அதை போய் நான் எங்கே போய் தேடுறது கிடையாது. எங்கே இருக்குன்னு அப்படியே சொன்னாங்கடா உனக்கு. சரி அப்படியே வாங்க, அந்த சைடு இந்த சைடு இங்கேயா சுற்றுவோம். இந்த செட்டிங்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் கொஞ்சம் ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறேன். இது வந்து லைட்டாக வச்சுக்கலாம், அப்புறம் இது ஸ்மால்லாம் லார்ஜில் வச்சுக்கலாம். ஓகே கைஸ், இப்போது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஜாய்ஸ்டிக் வந்து ஒழுங்காகவே இல்லை கைஸ். நான் ஒழுங்காக மேலே கொடுத்தா அவன் போகவே மாட்டான். அதான் இங்கே வர இந்த அக்கா அதை சொல்கிறாங்க, என்னக்கா ஐ வாஸ் அ நிஞ்சா ஜஸ்ட் லைக் யூ வே பேக்கா. முன்னாடி நானும் ஒரு நிஞ்சா மாதிரி தான் பாருனேன் அப்படின்றாங்க. அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் அடிலாம் பட்டுச்சு, அதனால் நான் என்னோடய நிஞ்சா இதை விட்டுட்டேன். நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோப்பா தம்பி, அடிக்கடிலாம் பட்டுற போகுது அப்படின்றாங்க. நான் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, கவலையை விடுங்க. நம்மளை பார்த்து இந்த வில்லேஜில் கூட ஒருத்தவங்க கவலைப்படுறாங்க, ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. சரி கிங்ஸ், கீழே போக முடியுமா என்ன? கீழே போய் பார்க்கலாமா? கீழே போனால் மேலே வர முடியுமான்னு தெரியலையே. சரி வாங்க கீழே குதிப்போம். கீழே வந்தாச்சு கிங்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி மேலே நடந்துகிட்ருக்கோம். சூப்பர் வை, தண்ணி மேலே நடக்கிற ஜட்ஸு போது நடக்கிறோன்னு நினைக்கிறேன். சரி ஜம்ப் பண்ணி மேலே போக முடியுதான்னு பார்ப்போம். ஓய், மேலே போக முடியலையாடா, கீழே வேறு குதிச்சுட்டேனே. இப்போ எப்படி மேலே போகிறது? இந்த சைடு வேறு போக முடியல. சரி இப்போ கரெக்டாக கொடுத்து பார்ப்போம். ஐயோ கிங்ஸ், ஜம்ப் பண்ணி மேலே போக முடியல. அவ்வளோதானா? கீழே மாற்றிக்கிட்டோம் போலையே. ஏய், இன்னும் கொஞ்சம் மேலே போனோம், தூக்க முடியல கிங்ஸ். இப்போ என்ன பண்ணுறது நம்ம? போடா மேலே. என்ன கிங்ஸ் மேலே போக மாட்டானே, ஒரு வேளை மேலே போக முடியாது போல். இருக்கிறோண்டா, மேலே போடா. எப்படி மேலே போகிறது? இந்த சைடு கொடுத்து பார்ப்போம். அட வேலைக்கு ஆகல கிங்ஸ். படிக்கட்டு இருக்கு கிங்ஸ், இதை போய் பார்க்காம போனேன் பாருங்கள். சரி எடுங்க கிங்ஸ், கவலைப்பட வேணாம், நம்மளுக்கு படிக்கட்டு இருக்கு. படிக்கட்டு வழியாக மேலே ஏறி போயிடலாம். இப்போ சீக்கிரம் போ. ஓகே கிங்ஸ், மேலே வந்தாச்சு. இப்போ லீஃப் வில்லேஜை சுற்றி பார்க்க வேண்டிதான். எங்கே போய் என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் பார்த்துக்கு ஓடிட்டுருக்கேன். இங்கே வேறு ஏதோ ஒன்று இருக்குது, என்ன இது? இதை கிளிக் பண்ணி ஆச்சு. கலெக்ஷன் பாயிண்ட்ஸ் லைக் திஸ் த்ரூ அவுட் த வில்லேஜா. ஷாப்பிங் ஆன் திஸ் ஸ்பாட் வில் ஓப்பன் த கலெக்ஷனாக தொல்கி கிங்ஸ். இங்கே வந்து அமுக்குனா கலெக்ஷன் ஏதோ ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே வாங்க ஒரு செக்கிங்கை போடுவோம். கீழே ஏதோ இருக்கு, டியோராமா. என்னடா இது? சர்வைவல் எக்ஸசைஸா? என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே கிங்ஸ். அங்கே எதுவும் அன்லாக் ஆகலை போல். ஒரு வேளை நம்ம இன்னும் நிறையா பண்ணணும். நம்ம இப்போ தானே கேம்குள்ளேயே வந்திருக்கோம். நான் வேறு எதுவும் மிஷின்லாம் முடிக்கலை, சும்மா இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் சும்மா சுற்றிட்டுருப்போமேன்னு சுற்றிட்டுருக்கேன் கிங்ஸ். ஓகே, லீஃப் வில்லேஜை பார்த்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. அதுக்கப்புறம் மிஷின்லாம் பொறுமையாக முடிச்சிக்கலாம். ஓகே, இந்த பிரிட்ஜை தாண்டி அந்த சைடு போனால் என்ன இருக்குது? ஃபாஸ்ட்டாக ஓடுறா வை. யாரா இருக்காங்களா? ஓகே, யாரெல்லாம் இங்கே எவ்வளோ இருக்கான், பேசி பார்ப்போம். பாய் தம்பி, என்ன பண்ணுறீங்க? பிஸ்னஸ் ஹேஸ் பீன் கோயிங் ஃப்ரம் வில்லேஜ் டு வில்லேஜ் பட் திஸ் வில்லேஜ் இஸ் த மோஸ்ட்டு சொல்கிறான். தேங்க்ஸ் டு த பாஸ்டோக்காக அண்ட் தேர் ஷிப் ரைட். அவன் ஏதோ சொல்லிட்டுக்கிறாங்க, ஏதோ புலம்புறான். சரி நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. அப்பா இவ்வளோ பெரிய மேப்பு, நம்ம எங்கே இருக்கோம் பாருங்கள், நம்ம மூலையில் இருக்கோம். நம்ம கேட் கிட்டே போய் பார்க்கலாமா? வில்லேஜ் கேட்டுக்கிட்ட. ஓகே, இந்த சைடாக அப்படியே போனால் வந்துடலான்னு நினைக்கிறேன். கேட்டை விட்டு வெளியெல்லாம் போக முடியுமா? வெளியே போனால் சூப்பராக இருக்கும். நம்ம பாட்டுக்கு வேறு எதாவது வில்லேஜ்குள்ளே போகிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் கிங்ஸ்.
ஏய் இந்த பார்த்தீங்களா மண்டையில் தூக்கிட்டு ஓடுறான். ஏய் என்னடா காமெடியாக ஓடுறான் கிங்ஸ். தூக்கிட்டு மண்டையில் தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான் கிங்ஸ். ஏய் வெயிட்டாக இருக்காடா டேய் ஹை 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 அப்படின்னு கத்துறான். இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தூக்கிட்டு போயிட்டு ஷுரிக்கேன் விட்றான் கிங்ஸ். ஒரு வேளை இதை ஷுரிக்கேன் விட்டு உடைக்க முடியுமா? மேலேயே பட மாட்டேங்குது ஷுரிக்கேன். என்னடா இது கரெக்டாக தான் விட்றேன்னு நினைக்கிறேன். அந்த மேலே பட மாட்டேங்குது கிங்ஸ். உடை இவன் நான் இந்த சைடு விட்றான், அங்கே இங்கேன்னு விட்றான். கரெக்டாக உள்ளே விடவே மாட்டான். ஓய் இங்கே ஏதோ ஒரு சின்ன வழி போகிற மாதிரி இருக்குது. அந்த சைடு போக முடியல கிங்ஸ். ஓகே இங்கே ஒருத்தர் விளக்க மறைச்சி குத்திட்டு இருக்காரு. வீட்டை கூட்டுறதோட ரோட்டையும் சேர்த்து குத்துறாரு. ரொம்ப நல்லவராக இருப்பார் போலியே. சரி இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் கேட்டுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன் கிங்ஸ். ஓடு ஃபாஸ்ட்டாக கேட்டுக்கிட்ட போய் பார்ப்போம் யாராக இருக்காங்களா இல்லையான்னு. நம்ம இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே பார்க்கலையே. ஓய் என்னடா அது ஏதோ குறி காமிக்கணும் கிங்ஸ். அதை அனுப்பிச்சா நமக்கு பொற்காசுகள்லாம் கொடுக்குறானுங்க, தங்க காசுகள். ஷுரிக்கேன் விட்டாண்டா டப்பா உடச்சேன். நிறைய காசு கொடுத்தானுங்க. 2000 யூரோ கொடுத்துருக்காங்க. நம்மள்ட்ட இப்போ 2000 யூரோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் கிங்ஸ். சரி ஓகே கிங்ஸ் நம்ம வந்துட்டு அப்படியே போவோம். கேட்டுக்கிட்ட போய் பார்ப்போம் யாராக இருக்காங்களா இல்லையான்னு. இந்த சைடு போனால் கேட் வந்துடும்னு நினைக்கிறேன். இந்த வரைக்கும் கிங்ஸ் கேட்டு. சரி ஓகே கிங்ஸ் இதோட இந்த கேம் பிளே முடிச்சுப்போம். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு மிஷின் எதாவது முடிப்போம். இங்கே ஒருத்தன் நிற்கிறான். சரி ஓகே கிங்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாய். அப்புறம் நம்ம ஒரு 3 மாதம் கழிச்சு பார்க்கலாம் கிங்ஸ். பாய்.